Hey friends, வணக்கம் and welcome back to yummychilly. நான் ஷாலினி. இன்னைக்கு சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு கூலிங்கான ஸ்மூதி, வெள்ளரிக்காய், புதினா இதெல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா கூட இதை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வாங்க டக்குன்னு இந்த ஸ்மூதி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மூதி செய்யறதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இது ஒருத்தருக்கு சரியா இருக்கும். இதை கட் பண்ணி மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் புதினா இலை, உங்களுக்கு மின்ட் ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும்னா நீங்க நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டேங்கியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணி அது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க, ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அதோட அந்த ஸ்மூதி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த ஜாரில் சர்வ் பண்ண போகிறோம் இல்லை நம்ம எதில் குடிக்க போகிறோமோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சப்ஜா சீட்ஸ் நான் நைட்டு 1 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் உங்களுக்கு இந்தளவு வரும். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கூலிங்கானது. அதனால பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட ஈஸியான சிம்பிளான ஸ்மூதி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிளெயினாக வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நல்ல ஸ்மூதியாக இதோட சில பல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னமும் ஹெல்த்தி, இன்னமும் நம்ம பாடிக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ஸ்மூதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. yummychilly சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. ஆரோக்கியமான உணவை அரிசியோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.